இந்த வயசுக்குள்ளே இதை பண்ண முடியல அப்படின்னா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்போயுமே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த வயசுக்குள்ளே இதை பண்ணணும், இப்போவே இதை பண்ணணும், இல்லைனா அவ்வளோதான் அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதே ஏதோ ட்ரெயினில் போகும்பொழுது வந்து அந்த ட்ரெயினை பிடிக்கலன்னா காலிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ இப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு கதை ஒன்று சொல்லலாம். உண்மையிலே வயசை விட்டுட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு உடஞ்சி போய் உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸே கிடையாது, எல்லாருமே வயசானவங்க மட்டும்தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் முதல்ல ஒரு ரிட்டைர்மெண்ட் ஹோமாக இருந்துச்சு. அப்புறம் அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த மேனேஜ் பண்ணவங்கலாம் போயிட்டாங்க. இருந்தாலும் அங்கே இருந்தவங்கலாம் அங்கேயே இருக்க ஆரம்பித்தாங்க. வயசான பெற்றோரை பார்த்துக்க முடியாத பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே அவங்க அம்மா அப்பா விட்டு வர ஆரம்பித்தாங்க. எனக்கு ஆதரவு யாருமே இல்லை அப்படின்னு நினச்ச வயசானவங்கலாம் 60-65 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே அங்கே போய் இருக்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் பழக ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. அதுவே ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வயசானவர்கள் இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன தோணும், அவ்வளோதான் வயசானவங்கனாலே வந்து தண்டமாக இருக்காங்கன்னு சில பேரும், வயசானவங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதிப்போ மரியாதையோ கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்லாம் இருக்கிற காலகட்டத்தில் இங்கே அவங்களுக்கு தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் கூட அந்த ஊரில் வந்து கிடையாது. அந்த பெரியவங்களே தான் தங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வயதானவர்கள்லாம் இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அப்படின்னு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் கணவரை இழந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆகிடுச்சு, தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பல ஒரு மாதிரி குழப்பங்கள், கேள்விகள் இதெல்லாமே இருக்குது வாழ்க்கையில். என்னடாச்சு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஊரில் வந்து அவங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் வந்து இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த அஞ்சலி பாட்டி எப்படி தன்னுடைய முன்னாள் கணவரை நினச்சிக்கிட்டு இன்னுமே வந்து பல யோசனைகளோடு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஊரில் வேறு சில ஆட்களும் இருந்தாங்க. அதில் ஒருத்தருடைய பேர் தனா அப்படிங்கிறவருக்கு வந்து இந்த அஞ்சலி பாட்டி எப்பயுமே வருத்தமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். அவருக்கு வந்து என்னடா அது, இவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே, எப்பயுமே வந்து முன்னாடிலாம் சந்தோஷமாக இருந்த ஒரு ஆள் இப்போ சந்தோஷமே இல்லாமல் இழந்து போய் காணப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த அஞ்சலி பாட்டி மேலே அவருக்கு ஒரு கரிசனம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு அன்பு பாசம் இருக்குங்கிறதும் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ரஷ் அப்படின்னு இப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல, ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த பாட்டி ரோட்டில் வரும்பொழுது கூட வந்து அவர் வந்து அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணுவார், சிரிப்பார், நார்மலாக எல்லாமே பேசுவார். இவரும் வந்து மனைவியை முன்னாடியே இழந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தனா அப்படிங்கிறவரும். ஸோ தனான்னு ஒரு தாத்தா, அவருக்கு ஒரு 65-66 வயசு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பாட்டிக்கு 63 வயசு ஆகுது, அஞ்சலி பாட்டிக்கு. இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்கல்ல. இப்போ இங்கே தனியாக இந்த மாதிரி வயதானவர்கள் இருக்காங்கன்னா இவங்க தான் ஈஸி டார்கெட்டு. இவங்க இருக்க இடத்துக்கு வந்தால் ஈஸியாக வந்து நம்ம வந்து கொள்ளை அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ யார் அங்கே வரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடர். இவர் வந்து சரியான ரவுடி. இவருக்கு வந்து பணம் தேவை, இவருக்கு குடிச்சிட்டு வந்து சுற்றுவார். ஆனால் எப்போல்லாம் வந்து பணம் இல்லையோ யாரையாச்சும் வந்து அடித்து பிடுங்கிறது, செயினை பறிக்கிறது, பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவருக்கு வயதானவர்கள் இருக்க இடம்னா ஈஸி அப்படின்னு நினச்சி அடிக்கடி இங்கே வந்து திருடலாம் அப்படின்னு இங்கே இருக்க ஆட்களை மிரட்ட ஆரம்பிக்கிறார். இங்கே வரதும் போகிறதுமா அவர் இருக்க எல்லாத்தையும் மிரட்ட இங்கே வந்து இருக்கவங்களெல்லாம் வந்து வயதானவர்களால் ரொம்ப பயந்து போயிருக்கும் பொழுது இப்போ என்ன தோணுது அப்படின்னா வந்து ஒரு நாள் அஞ்சலி பாட்டியுடைய கணவர் ஒரு ராசியான வாட்ச் வச்சுருப்பாங்க. அந்த வாட்சை வந்து ஒரு மெமரியாக வந்து இவங்க வச்சுருக்காங்க. அந்த ஞாபகார்த்தமாக வச்சுருந்த அந்த வாட்சை அந்த முன்னா வந்து ஒரு நாள் திருடிட்டு போயிடுறார். அஞ்சலி பாட்டி ஏற்கனவே கணவனை இழந்து இன்னமும் தனியாக இருக்கவேன்னு சோகத்தில் இருக்கும் போது அவர் ஞாபகமாக வச்சுருந்த வாட்சும் போயிடுச்சா வருத்தமாக இருக்காங்க. இப்போ வாட்ச் திருடிட்டு போட முன்னாவை பிடிக்கணும், ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து அவர் தான் எடுத்தாருன்னு தெரியும், ஆனால் எப்படி பிடிக்கிறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா அவர் நைட்டு வந்துட்டு போயிடுறாருல, அந்த சமயத்தில் தான் வந்து இந்த தனா தாத்தா இவர் ஒரு இன்ஜினியராக இருந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு ட்ராப் ரெடி பண்ணுறாரு. பொறி அங்கங்கே இருக்கிற ஜாமான்லாம் எடுத்து கயிறு கட்டி அதை வந்து அந்த இடத்துல அந்த தெருவுகள்லாம் வந்து கட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக இந்த வழியில் தான் அந்த முன்னா நைட்டெல்லாம் வந்து திருடுறாரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு அதை வந்து வைக்கிறாரு. அதில் கரெக்டாக முன்னாவும் சிக்கிக்கிறார். முன்னா மாட்டினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஊர்க்காரங்களாம் சந்தோஷமாயிட்டாங்க. தாத்தா பாட்டிகள் எல்லாருமே ஓடி வந்து நான் அதை மொத்தி இனிமேல் இந்த மாதிரி திருடாத அப்படின்னு சொல்லி எல்லாம் அடித்து அவரை துரத்தி விடுறாங்க. துரத்தி விட்டதுக்கப்புறமா எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க, அஞ்சலி பாட்டியும் வந்து சந்தோஷமாயிடுறாங்க. ஆனால் அந்த முன்னா என்ன பண்ணுறாரு, அவரோட நண்பர்கள் 4 பேர் இருக்காங்க, இவரை போலவே சும்மா தண்டமாக இருந்துக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 4 பேர். இந்த 4 ரவுடிகள்கிட்ட சொன்ன உடனே இவங்கெல்லாம் கிளம்பி இந்த தாத்தா பாட்டிங்க நம்ம ஃப்ரெண்டை வந்து அடிச்சிட்டாங்களா, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களும் கிளம்பி வராங்க. அவங்க வண்டியிலேருந்து கிளம்பி வந்து ஆயுதங்களோடு வந்து இங்கே இருக்க ஆட்கள்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி யாரை பிடிக்க வராங்கன்னா அந்த தனா தாத்தாவை பிடிக்க வராங்க.
தனா தாத்தாவை பிடிக்கவங்கெல்லாம் வந்து சூழ்ந்து நின்று சண்டை போடலான்னு போய் இங்கே தாண்டா இருக்கான் தாள் அப்படின்னு வந்து குடுன்னு ஓடி வரும்பொழுது தான் வந்து நமக்கே ஒரு ஷாக்கான ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தனா தாத்தாவும் சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து மோதி பார்த்துருவோம் அப்படின்னு வயசானாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் தைரியமாக நிற்கிறாரு. அப்போ தான் டபக்குன்னு வராங்க அஞ்சலி பாட்டி. அஞ்சலி பாட்டி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு தைரியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால அவங்களுக்கு சண்டை போடுறது எப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு தைரியமும் ஜாஸ்தி. நமக்காக தான் அந்த தனா தாத்தா வந்து அவ்வளோ தூரம் வந்து போராடினார் இந்த பசங்களை பிடிக்கிறது, இந்த முன்னாவை பிடிக்கிறதுங்கிறதுக்காக. அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து பழைய நினைவுகளோடு அவங்க இந்த ஆட்களை விட்டு அட்டி வெளுன்னு வெளுக்கிறாங்க. இந்த ரவுடிகள் ஒவ்வொருத்தங்களே இவங்க அடித்து வெளுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆனால் அடித்து வெளுக்கலான்னு பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரால் சமாளிக்க முடியல. ஏன்னா 2 பேரால், அதுவும் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களால இளமையான ஆட்களை எப்படி வந்து அதுவும் ரவுடி பேர்களை சமாளிக்கிறது அப்படின்னு வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே இன்னும் 3 பேர் வராங்க. இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஹ்மான் ஒருத்தர். ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு நடிகராக இருந்தவர். அவர் வந்து நல்லா அழகாக மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து சூப்பராக நடிக்கிற ஒரு ஆள். அவர் மிமிக்ரிலாம் பண்ணுவார். அவர் வரார். கவிதான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸர். இவங்க முன்னாடி ஒரு டான்ஸராக இருந்தாங்க. அந்த பேக்ரவுண்ட் டான்ஸராக இருந்தவங்க அப்படியே வளைஞ்சி அழகாக வந்து இன்னமும் சண்டை போடுற அளவுக்கு வந்து திறமை கொண்டவங்க. இன்னொருத்தர் ஹாப்பி சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங் ஒருத்தர். அவர் இதுக்கு முன்னாடி மிலிட்ரியிலேருந்து வந்தவர். அவங்க 3 பேரும் உதவுறதுக்காக வந்துட்டாங்க. இப்போ அந்த 5 பேரும் சேர்ந்து அந்த ஆட்களை பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கங்கே பானைகள்லாம் கட்டி தொங்க விட்டு அந்த பானையில் பெப்பர்லாம் எடுத்து போட்டு, இன்னொரு பக்கம் சில்லி பவுடர்லாம் எடுத்து போட்டு, மிளகாத்தூள் அதெல்லாம் கட்டி விட்டு இந்த ஆட்கள் வரும்பொழுது அங்கங்கே ஒழிஞ்சிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இவங்க ஊர் தானே, இவங்களுக்கு தெரியும்ல எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கரெக்டாக எஸ்கேப் ஆகி ஒழிஞ்சிருந்து இந்த 4 ரவுடிகள் மேலேயும் அந்த பானைகள்லேருந்து அந்த சில்லி பவுடர்லாம் மேலே தெளிக்க விட்டு அவங்க கண் எரியுது அப்படின்னு இருக்கும்போது அவங்கள அடி விட்டு வெளுன்னு வெளுத்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கண் பார்வை தெரியாமல் ஐயோ கண்ட மிளகாத்தூள்னு அந்த ஆட்கள் இருக்கும் பொழுதே அவங்க மேலே வந்து ஒரு வலையெல்லாம் வீசி அவங்கள இழுத்து பிடிச்சி கட்டுற மாதிரி வேலைகள்லாம் பண்ணி கடைசியாக அடித்து ஓட விரட்டி விட்டதுக்கப்புறமா தான் வயசாகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், குறைவாக மதிப்பீடு பண்ணக்கூடாது, வயசாகலை எந்த வயசாக இருந்தாலும் யாராலையும் மனசில் உறுதி இருந்துச்சு, செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணனா செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்களால் வந்து இந்த ஒரு வயசில் இதை பண்ண முடியல அப்படின்னா அப்படியே உடஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு போகலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, எப்போ நம்ம நிஜமாக தோற்று போகிறோம் அப்படின்னா முயற்சி செய்கிறத நிறுத்தும் பொழுது தான். முயற்சி செய்கிறத நிறுத்தாமல் நமக்கு தோணுன விஷயங்களை ரெகுலராக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்ன மாதிரி இருக்கா வேற ஒரு விஷயத்தை செய்வோம், அது நிற்கிற மாதிரி இருக்கா வேற ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படின்னு செஞ்சுட்டே இருந்தோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம். இப்போ அந்த தனா பாட்டியும் அதாவது தனா தாத்தாவும் இந்த அஞ்சலி பாட்டியும் அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிட்டாங்க. சின்ன வயசுலேயே அவங்க மீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் அவங்களும் சிரித்து சந்தோஷமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் இன்னும் தைரியம் அதிகமாகிடுச்சு. இன்னமும் வந்து யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த தைரியத்தை கொடுக்கறது அவங்க மனதில் உறுதியோட ஸ்ட்ராங்காக எதை பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை பண்ணதுனால தான். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த கதையால் என்ன கற்றுக்கிட்டீங்கிறதையும் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.